3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நீ வா ஏடிஎம்கேக்கு வா. அம்மா நல்லா செய்வாங்க. நீ ராஜா மாரி இருக்கலாம். நீ கலைஞர எதிர்த்து பேசு" அப்படின்னு அவரு இது பண்ணி விட்டாங்க. உசுப்பி விட்டாங்க. அவர் அதிமுகல சேர்ந்தது இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நிதானம் இல்லாத செஞ்ச வேலைங்க. கலைஞர் வந்து பணம் குடுக்க மாட்டேன்னு இவருக்கு சொல்லவே இல்ல. அவருக்கு எல்லா சௌகரியமும் பண்ணி தரேன். ஒரு மாளிகையே உனக்கு பண்ணி தரேன். நீ பாட்டுக்கு உட்காருன்னு தான் சொல்றாரு. உனக்காக ஒருத்தன் எல்லா சௌகரியத்தோட ஒரு வீட்ட ஏற்பாடு பண்றேன். நீ வீட்ல இரு தான் சொல்றாரு. இவரு தானே ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு பணம் குடுத்தா இவரு மறுபடியும் வேற பழக்கத்துக்கு ஈடுபடுவாரு. அந்த பழக்கத்துக்கு வந்துருவாரு. அதனால இவரு பணம் பணம் இல்லைன்னா தான் சும்மா இருப்பாருங்கிறதுனால தான் பணம் குடுக்கல. நீங்க பணத்த ஒழுங்கா வந்து சேஃபா வச்சிருந்தா பரவால்ல. இவரு தான் இவரோட 2, 4 பேர் சேர்றாங்க. அவன் அழுட்டு போயிடுறான். கூட 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க அழுட்டு போயிடுறாங்க. இவருக்கு நிதானம் இல்ல. பணம் எங்க போச்சுன்னு தெரியாது இவருக்கு. ஸோ இவர்ட்ட பணம் குடுக்க சேஃப் இல்லங்கிறனால பணம் குடுக்கல. இவருக்கு பணம் அப்ப தேவைப்பட்டது. அங்கேருந்து பணம் வரல. பணம் நெறைய குடுத்தா இவர் வந்து பணத்த வந்து அழிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் குடுக்கல. உடனே சில ஏடிஎம்கேல உள்ள சில 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நீ வா ஏடிஎம்கேக்கு வா. அம்மா நல்லா செய்வாங்க. நீ ராஜா மாரி இருக்கலாம். நீ கலைஞர எதிர்த்து பேசு" அப்படின்னு அவரு இது பண்ணி விட்டாங்க. உசுப்பி விட்டாங்க. உசுப்பி விட்டோனே இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு தான் நிதானம் இல்லையே! ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்காரே! "நீ வா நல்லா ட்ரெஸ்ஸ பண்ணிட்டு வா. அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் குடிக்காத. அம்மாட்ட வந்து பாரு. அம்மாட்ட நமஸ்காரம் பண்ணு. எல்லாம் செய்யி. உனக்கு அம்மா எல்லாம் கவனிப்பாங்கன்னு" சொன்னோனே, ஏடிஎம்கேல சேர்ந்துட்டா நல்லா செய்வாங்களாங்கிறாரு. இவர் தான் குழந்தையாயிட்டாரே! நீ அம்மாக்கு வந்து அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. உனக்கு நல்லா செய்வாங்க. நீ அம்மா உனக்கு எல்லாமே பண்ணுவாங்க. உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும். உனக்கு இதுதானே வேணும். எல்லாம் கிடைக்கும்யா. அப்படி சொன்னோனே ஏத்தி விட்டாங்க. நான் விசாரிச்ச வரை சொல்றேன். அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் ரூ. 5,00,000 பணம் குடுத்தாங்க. ரூ. 5,00,000 பணம் குடுத்தது வந்து முத்துவுடைய முத்து மேல இறக்கப்பட்டதில்ல. இவர் பணத்த குடுத்து கலைஞர வெறுப்பேத்தணும். உன் பிள்ளைக்கு நான் பணம் தரேன் பாரு. அப்படி சொல்லி இனிமே அவர் வந்து கழகத்துல இணைஞ்சாரு. இனிமே நம்முடைய கட்சி கட்சி கூட்டங்களில் அவரை பயன்படுத்திக் கொள்ளணும்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டாங்க.